தவறு செய்தவனை வெறுக்க கூடாது, அவன் செய்யக்கூடிய தவறதான் வெறுக்கணும். இஸ்லாம் இதைத்தான் நமக்கு சொல்லி தருது. இது எப்படி சாத்தியம்? ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் திருடிக்கிட்டே இருக்கான்னு சொன்னா அவனை நாம என்ன செய்வோம்? இவன் திருடங்க, பொய் பேசுறவன இவன் சரியான பொய்யங்க, ஃப்ராடுங்க, ஏமாத்திட்டே இருக்கவன சரியான ஏமாத்துக்காரங்கன்னு சொல்லி அந்த ஆளையே ஒதுக்கி வச்சிருவோம். ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அவன் செய்யக்கூடிய தவறை தான் வெறுக்கணுமே தவிர அவனை வெறுக்கும் போதுதான் வாழ்நாள் முழுக்க அவன் பாவம் செய்யக்கூடியவனாக, தவறு செய்யக்கூடியவனாக மாறிடுவான் என்பதாக இஸ்லாம் சொல்லுது. இந்த எண்ணத்தை நம்முடைய உள்ளத்துல எப்படி வர வைக்கிறது? ஒருத்தர் பாவம் செய்யறாரு, அந்த பாவத்தை மட்டும் வெறுத்து அந்த பாவையை வெறுக்காம அவருக்கு உபதேசம் செய்யறதோ அவரை நல்வழிப்படுத்துறதோ எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொன்னா, ஒருத்தருக்கு தும்மல் வந்து கொண்டே இருக்குது, தும்மிக்கிட்டே இருக்கிறார் எப்ப பார்த்தாலும், நாம என்ன செய்வோம்? அச்சோ பாவங்க, இவர் தும்மல்ன்ற நோயில பீடிக்கப்பட்டிருக்கிறாரு, அஃபெக்ட் ஆயிருக்கிறாரு, சோ இவருக்காக நாம ஏதாச்சும் மருத்துவம் சொல்லலாம் அல்லது ஏதாவது ஒரு நல்ல மருத்துவரை சொல்லலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அல்லது மஞ்சள் காமாலே வந்திருக்குது, கண்ணெல்லாம் மஞ்சளா கிடக்கு, ரொம்ப கஷ்டப்படுறாரு, அச்சோ பாவங்க, இவர் ஏன் இப்படி கஷ்டப்படுறாரு, ஏதாச்சும் மருந்து சொல்லலாம் அல்லது ஒரு நல்ல மருத்துவரை சொல்லலாம் நம்ம நினைப்போம் இல்லையா? இதே போலதான் தவறு செய்யக்கூடியவர்களையும் நோய் பீடிக்கப்பட்டவராக நினைச்சு, அச்சோ பாவங்க, இவர் இந்த பாவத்துல பீடிக்கப்பட்டிருக்கிறாரு, இவர் நல்ல மனுஷன். இப்ப உதாரணமா ஒருத்தர் புறம் பேசுறாரு, அச்சோ பாவங்க, இவரை பார்த்தா பாவமா இருக்குது, புறம் பேசுதல்ன்ற நோயில இவர் பீடிக்கப்பட்டிருக்காரு, இவருக்காக நம்ம துவா செய்யலாம் அல்லது அவரை நேரடியா இந்த மாதிரியான பாவங்கள் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவரை எச்சரிக்கலாம். இதுதான் பாவியை வெறுக்காம பாவத்தை மட்டும் வெறுத்து அவருக்கான நல் வழியை காட்டுவதற்கான வழி. யாரெல்லாம் இப்படி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.